இருந்தால் அது தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றால் பாசம், பாசம் என்றால் தமிழ்நாடு. அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு தலைவன் இருக்கிறானாக இருந்தால் எங்களுடைய முதலமைச்சர் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து தமிழ் பேசுகின்ற ஒரு உறவாக எங்களுடைய இளைய தளபதி விஜய் அவர்களை அரசியல் தாண்டி தனிப்பட்ட ரீதியிலும் கொள்கை ரீதியிலும் ஆழமாக நேசிக்கின்ற ஒரு சமூகத்தில் இருந்து இன்றைய தினம் ஒரு செய்தியை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய பேர் வைத்தியர் ராமநாதன் சொன்னா, நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியரும் கூட. உண்மையாகவே இளைய தளபதியினுடைய இந்த சிஎம் விஜய் ஆகிய நான் என்கின்ற அந்த வசனத்தை இரண்டு கண்களாலும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இலங்கை தமிழர்களில் நானும் ஒருத்தன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ தெரியல, கடவுளுக்கும் அதுக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது. என்னால் அன்றைய தினம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நான் வர முடியலை. ஆனால் இன்று இந்த மண்ணில் நான் நிற்கின்ற போது இன்றைய தான் நான் 2வது தடவையாக சென்னைக்கு வந்திருக்கிறேன். தொட்டி பட்டி எங்குமே நான் திரும்புகின்ற போதும், நான் இன்றைக்கு ஒரு ஊபர் டிரைவரோட ஏறி அண்ணன் முதலமைச்சர் என்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னபோது அவர் கடவுள் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை நினைக்கின்ற போது தமிழ்நாட்டு மக்கள் இளைய தளபதி விஜயை தற்போது கடவுளுக்கு மேலாக நேசிக்கிறார்கள் என்பதையும், அந்த நிமிடத்திலே அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு இலங்கையிலே உங்களுடைய இரத்த உறவான ஜாழ்ப்பாண தமிழனாகி அல்லது இலங்கை தமிழனாக தமிழீழ தமிழனாக உங்களுக்கு தமிழீழ மக்களுடைய ஒரு சில விடயங்களை இந்த மேடையிலே கதைப்பதற்கு எனக்கு உதவி செய்த பிஹைண்ட் வுட்ஸ் குழுமத்திற்கும் அதே நேரம் எங்களுடைய தேசிய தலைவருக்கும் இந்த மாதத்திலே மண்ணிலே புதைக்கப்பட்ட லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கும் அம்மாமாருக்கும் சகோதரர்களுக்கும் விடுதலை போராளிகளுக்கும் தேசிய தலைவருக்கும் அனைவருக்கும் இன்றைய என்னுடைய தலை வணக்கத்துடன் நானுடைய உரையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இங்கே